ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம ஹார்ட்ஃபுல் ஸ்டடி. வாங்க இன்றைக்கி கிளாஸ்க்குள்ளே போகலாம். இன்றைக்கான டாபிக் என்னென்னா கான்செப்ட் ஆஃப் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். இன்க்ளூசிவ் எஜுகேஷனா என்னன்ற கான்செப்டை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். Inclusive education means that all students attend and are welcomed by their neighborhood schools in age-appropriate regular classes and are supported to learn, participate and contribute in all aspects of life of the school. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படின்றது என்னென்னா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த கிளாஸஸில் ரெகுலர் கிளாஸஸாக அட்டன் பண்ணுறது, படிக்கிறது, அவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுறது, சப்போர்ட் பண்ணுறது, படிக்கிறதுக்காக எல்லா ஆக்டிவிட்டிஸ் ஸ்கூலில் என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடக்கும், ஆக்டிவிட்டீஸ் நடக்குமோ எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணுறது, இது எல்லாமே பண்ண வைக்கிறது தான் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் இஸ் அபவுட் how we develop and design our schools, classrooms, programs and activities so that all types of students including the disadvantaged and the disabled learn and participate together. So inclusive education என்ன சொல்கிறாங்க, நம்ம ஒரு ஸ்கூலில் எப்படி ப்ராப்பராக டெவலப் பண்ணுறோம் அப்படின்றது, எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்கூல்னால் டிசபிலிட்டி இருக்கிற குழந்தைங்களும் படிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களும் எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி, அவங்களோட கிளாஸ் ரூமெல்லாம் அவங்களுக்கு ஈஸியாக ரீச் ஆகிற மாதிரி, அங்கே இருக்கிற நடத்துகிற ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி நம்ம டிசைன் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதுதான் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படின்றத சொல்கிறாங்க. அண்டர் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆர் ஆல் ஆஃப் தேர் டைம் with non-disabled students. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்க்ளூசிவ் எஜுகேஷனில் ஸ்பெஷல் நீட்ஸ் இருக்கிற குழந்தைங்க எந்த டிசேபிலிட்டி இல்லாமல் நல்லா இருக்கிற குழந்தைங்க கூட அதிகமான டயத்தையும் அவங்க ஃபுல் டைமை கூட அவங்க கூட சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இன்க்ளூஷன் ரிஜெக்ட்ஸ் த யூஸ் ஆஃப் ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் ஆர் கிளாஸ் ரூம் டு செப்பரேட் ஸ்டூடெண்ட்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஃப்ரம் தி ஸ்டூடெண்ட்ஸ் வித்தவுட் டிசபிலிட்டிஸ். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது டிசபிலிட்டிஸ் இருக்கிற குழந்தைங்களையும் நல்லா இருக்கிற நார்மலாக இருக்கிற குழந்தைங்களையும் பிரித்து காட்டாமல் எல்லாரும் ஒன்றா இருக்கிறதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்க, இன்க்ளூசிவ் எஜுகேஷன். ஸோ இதுதான் கான்செப்ட் ஆஃப் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். ஓகேவா. அடுத்து யுனெஸ்கோஸ் டெஃபினிஷன் ஆஃப் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். Inclusion is the process of addressing and responding to the diversity of needs of all learners through increasing participation in learning, cultures and communities and reducing exclusion within and from education. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்க்ளூஷன் அப்படின்றது என்ன ப்ராசஸ்னால், எல்லா குழந்தைங்களும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் எதுலேயும் ரிஜெக்ட் ஆகிடாமல் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து படிக்கிறது, அவங்களோட கல்ச்சர் அண்ட் கம்யூனிட்டிஸை டெவலப் பண்ணிக்கிறது, இது எல்லாமே இருக்கிறதா இன்க்ளூஷன் அப்படின்ற ப்ராசஸ். ஸோ அங்கே ரெடக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. It involves changes and modification in content, approaches, structures and strategies with a common vision which covers all of the children, the appropriate age range and convictions that it is the responsibility of regular system to educate all children. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களும் எந்த பாரபட்சமும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு எஜுகேஷனை கொடுக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அப்ரோச்சஸ் வச்சுக்கிறது, ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஃபாலோ பண்ணுறது, அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணிக்கிறது. ஸோ இதெல்லாமே பண்ணணும். அதுக்கு அந்த குழந்தைங்களுக்கும் டிசேபிளாக இருக்க குழந்தைங்களுக்கும் சேர்த்து அவங்களுக்கு எப்படியெல்லாம் சேஞ்சஸ் தேவையோ, மாடிஃபிகேஷன்ஸ் தேவையோ அதெல்லாம் பண்ணி ஒரே மாதிரியான கல்வியை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எஜுகேஷன் ஃபார் ஆல் அண்ட் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். The Indian government took the word all in education for all to mean as a normal children with average intelligence and made efforts till 1990 to achieve the goal of 100% literacy by admitting those students in the age group of 6 to 14 in the public schools. ஸோ ஆக்சுவலாக எல்லாருக்கும் எஜுகேஷன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எல்லா குழந்தைங்களுக்கும் எஜுகேஷனை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்ததான் எஜுகேஷன் டு ஆல் அப்படின்ற ஒன்று, எஜுகேஷன் ஃபார் ஆல் அப்படின்ற ஒன்று. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, 6லேருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே அதாவது 100% லிட்ரஸி கொடுக்கணும் அப்படின்னு இது கொண்டு வந்தாங்க. ஹவர் ஈவன் த கோல் குட் நாட் பி அச்சீவ்ட் ஃபுல்லி. ஸோ பட் அதை அந்த கோல் ஃபுல்லாக அச்சீவ் ஆகலை. ஸோ இதுக்காக யுனெஸ்கோ ஒரு ஸ்பான்சர் பண்ணுறாங்க. என்னென்னா, கான்ஃபரன்ஸ் ஆர்கனைஸ்டு பை
வேர்ல்ட் எஜுகேஷன் ஃபோரம் இன் டக்கார் செனகல் இன் 2000. ஸோ இதுக்காக வந்து ஒரு ஃபோரம் வந்து வேர்ல்டு எஜுகேஷன்லேருந்து வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க யூனிசெஃப்லேருந்து. ஸோ ரெக்கமெண்டட் தட் எஜுகேஷன் ஃபார் ஆல் அப்படின்றத வந்து கொண்டு வராங்க. மஸ்ட் டேக் இன்டு அன் அக்கௌண்ட் நீட்ஸ் ஆஃப் த பீப்புள் of the poor and the most disadvantaged, including working children, remote rural dwellers and nomads, ethnic and linguistical minorities, children, young people and adults affected by conflict and war and HIV, AIDS, hunger, poor health and those children with special learning needs. ஸோ இது எதுக்காக கொண்டு வராங்கன்னா யுனெஸ்கோலேருந்து எதுக்கு கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா எல்லா விதமான குழந்தைங்களுக்குமே எஜுகேஷன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வராங்க. ஒரு சிலர் வந்து ரூரல் ஏரியாஸில் இருப்பாங்க, பாவர்ட்டி வறுமை கோட்டினால் பாதிக்கப்பட்டு படிக்க போகாமல் இருப்பாங்க, வேலைக்கு போவாங்க, நோய்கள்னால நிறைய பேர் வந்து படிக்காமல் இருப்பாங்க, ஒதுக்கப்பட்டிருந்திருப்பாங்க. ஸோ மைனாரிட்டியில் இருக்கிற கம்யூனிட்டிஸில் இருக்கிற குழந்தைங்க இந்த மாதிரிலாம் வந்து பாதிக்கப்பட்டவங்க, வாரில் பாதிக்கப்பட்டவங்க, இந்த மாதிரியான பாதிக்கப்பட்ட எல்லா குழந்தைங்களுக்குமே வந்து எஜுகேஷனை வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இதை வந்து உருவாக்குனாங்க. ஆல்தோ த இனிஷியல் விஷன் ஆஃப் எஜுகேஷன் ஃபார் ஆல் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ப்ராட் அண்ட் ஆல் ஹேஸ் ஓவர்லுக்ட் டிசேபிள்டு சில்ட்ரன், ஃபிசிக்கலி அண்ட் ஹேண்டிகேப்ட் அண்ட் மென்டலி ரிட்டையர்டு. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா எஜுகேஷன் ஃபார் ஆல்னு கொண்டு வந்தது எல்லா விதமான குழந்தைங்களுக்காக கொண்டு வந்தது தான். அதில் வந்து யார் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டாக இருக்கிறவங்க, மென்டலி ரிட்டையர்டாக இருக்கவங்க, டிசேபிள்டு குழந்தைங்கன்னு எல்லாருக்காகவும் கொண்டு வரப்பட்டதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் தி சில்ட்ரன் வித் டிசேபிலிட்டிஸ் ஆர் இன் த ஃபோர் ஃப்ரண்ட் அமாங் த மோஸ்ட் அஃபெக்டட். ஸோ இதில் வந்து பொதுவாக வந்து டிசேபிலிட்டி இருக்கிற குழந்தைங்க தான் வந்து ஃபஸ்ட்டாக வந்து நம்ம ஒரு எஜுகேஷன் கொடுக்கும்போது அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்கள வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். பட் லேட்டராக வந்து இப்போலாம் வந்து அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்கள நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். பட் அதுக்கு முன்னாடிலாம் வந்து அந்த மாதிரி டிசேபிள்டாக இருக்கிற குழந்தைங்கலாம் வந்து ஆக்சுவலி வந்து அவங்களுக்கு எஜுகேஷன் வந்து ப்ராப்பராக கிடைக்கல. ஸோ வித் தேர் எக்ஸ்க்ளூஷன் எஜுகேஷன் ஃபார் ஆல் கேன் நெவர் கெட் ஃபுல்ஃபில். ஸோ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கும் எஜுகேஷன் கொடுக்காத வரைக்கும் எஜுகேஷன் ஃபார் ஆல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. தேர் ரைட் டு எஜுகேஷன் லைக் அதர்ஸ் கேன் நாட் பி டினைட். ஸோ அவங்களுக்கும் வந்து கிடைக்க வேண்டிய நியாயமாக கிடைக்க வேண்டிய கல்வியை வந்து எப்பயுமே தடை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. தே டூ ஆர் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் தேர் ரைட் டு எஜுகேஷன் இஸ் டு பி ப்ரொடெக்டட். ஸோ அவங்களுக்கும் வந்து எஜுகேஷனை வந்து கரெக்டாக கொடுக்கணும், அவங்களோட ரைட்ஸையும் வந்து பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா இன்க்ளூசிவ் எஜுகேஷன் வந்து கொண்டு வராங்க. ஸோ கிஃப்டடாக இருக்கிற குழந்தைங்க, ஸ்ட்ரீட்டில் வேலை பார்க்குற குழந்தைங்க, ரிமோட் ஏரியாஸில் இருக்கிற குழந்தைங்க, ஸோ இந்த மாதிரி நிறைய பாதிக்கப்பட்ட குழந்தைங்க, கல்ச்சுரல் மைனாரிட்டிஸில் இருக்கிற குழந்தைங்க, இந்த மாதிரி இருக்கிற எல்லா குழந்தைங்களும் வந்து படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்க்ளூசிவ் எஜுகேஷன்ற ஒன்று வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அதான் என்ன சொல்கிறாங்கன்னா தஸ் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் இஸ் அன் எக்ஸ்பேண்டட் கான்செப்ட் ஆஃப் எஜுகேஷன் ஃபார் ஆல். ஸோ எஜுகேஷன் ஃபார் ஆல்னு இருந்ததை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண ஒரு விஷயம் தான் வந்து இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது என்னென்னா நீட் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். இதோட தேவையும் இதோட இம்பார்ட்டன்ஸும் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த ஃபியூ கண்ட்ரீஸ் வேர்ல்ட் ஓவர் வேர் தி எஜுகேஷன் ஆஃப் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட் டஸ் நாட் ஃபால் வித்தின் தி purview of the Ministry of Education. The prime focus of the Ministry of Education with respect to CWSN, rehabilitation and not education. ஸோ இந்தியாவும் வந்து பல கண்ட்ரீஸில், நம்ம வேர்ல்டில் இருக்க பல கண்ட்ரீஸில் இந்தியாவும் வந்து எப்படின்னா ஒரு குழந்தைங்களுக்கு வந்து எஜுகேஷனை ப்ராப்பராக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கண்ட்ரி தான். பட் இதில் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனில் வந்து மோஸ்ட்டாக எதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ரீஹாபிலிட்டேஷனில் வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க, எஜுகேஷனையும் தாண்டி. இன்ஃபேக்ட் டில் டுடே டஸ் நாட் ஹேவ் எஜுகேஷன் அஸ் அ பார்ட் ஆஃப் இட்ஸ் அஜெண்டா. ஸோ CWSN அதில் வந்துட்டு அவங்க வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா ரீஹாபிலிட்டேஷனை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க, டுடே டஸ் நாட் ஹேவ் எஜுகேஷன் அஸ் பார்ட்ஸ் ஆஃப் இட். ஸோ அவங்க அஜெண்டாலேயே வந்து எஜுகேஷனை வந்து ஒரு பார்ட்டாக வச்சுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இஷ்யூ ஆஃப் எஜுகேஷன் ஆஃப் CWSN ரிமைன்ஸ் இம்ப்ரெசிக்டபிள். ஸோ இன்னும் வந்து அவங்க வந்து எஜுகேஷன் கொடுக்கறதுக்காக உள்ளே வரல, அவங்க வந்து ரீஹாபிலிட்டேட் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கறதுல தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் தி செக்ரிகேஷன் ஆஃப் சில்ட்ரன் வித் சேலஞ்சிங் நீட்ஸ் ஃப்ரம் ஸ்கூல் சரௌண்டிங் இஸ் மாரலி அன்ஜஸ்டிசபிள் அண்ட் வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து எஜுகேஷன் கொடுக்காம போகிறது, பக்கத்தில் ஸ்கூல்ஸ் எல்லாம் இல்லாமல் போகிறது, இது எல்லாமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நியாயமான ஒரு விஷயம் கிடையாது அப்படின்றத சொல்கிறாங்க. இது வந்து ஹியூமன் ரைட்ஸ்க்கான வயலேஷன் அப்படின்னு. இட் இஸ் ஆல்சோ அகெயின்ஸ்ட் த கான்ஸ்டியூஷனல் கேரண்டி ஆஃப் ஈக்குவாலிட்டி டு ஆல். ஸோ இதில் வந்துட்டு என்னென்னா நம்ம நாட்டில் இருக்கு இல்லையா ஈக்குவாலிட்டி டு ஆல் அப்படின்ட்டு, இது வந்து மீறப்படுது இந்த இடத்துல அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ப்ரொவைடட் பை அவர் கண்ட்ரி இன் நீட் ஓவர்
million disabled children need special education to ensure equalization of educational opportunity. ஸோ இன்னுமே வந்து 40 மில்லியன் டிசேபிள் குழந்தைங்க வந்து இருக்காங்க ப்ராப்பரான எஜுகேஷன் கிடைக்காம. ஸோ அவங்களுக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்து கிடைக்கணும். அப்போ தான் வந்து ஈக்குவாலிட்டி டு ஆல்ன்ற ஒன்று வந்து ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்றத சொல்கிறாங்க. ப்ரைம் அப்ஜெக்டிவ் டேக்கன் பை தி கோத்தாரி எஜுகேஷன் கமிஷன். ஸோ இதுக்காக தான் வந்து சொன்னாங்க இல்லையா, கோத்தாரி எஜுகேஷன் கமிஷன் வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தாங்க. பட் நம்ம இந்த இந்தியன் கவர்மெண்ட்டில் வந்து அதை வந்து ஆக்ஷனுக்கு கொண்டு வரல அப்படின்னு. Moreover, 78% of Indian population lives in rural areas without provision for special schools to cater the needs of disabled children. ஸோ நம்ம இந்தியாவில் மொத்தம் இருக்கிற பாப்புலேஷன்ஸில் அதிகமாக வந்து ரூரல் ஏரியாஸில் தான் இருக்காங்க 78%. ஸோ அங்கே இருக்கிற குழந்தைங்க, டிசேபிளாக இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் நிறைய பேருக்கு வந்து ஸ்கூல் ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. இந்தியா while struggling with the lack of resource to provide school to normal children living both in urban and rural areas, it is not possible for the government to ensure providing schools in good numbers to cater the needs of CWSN, எஸ்பெஷலி இன் ரூரல் ஏரியா. ஸோ இந்தியன் கவர்மெண்ட்டில் வந்து இன்னும் ரூரல் அண்ட் அர்பனில் இருக்கிற நார்மலாக இருக்கிற குழந்தைங்களுக்கே வந்து எஜுகேஷனை வந்து 100% கொடுக்க முடியல அப்படின்றனால, ஸோ இந்த மாதிரி டிசேபிளாக இருக்கிற குழந்தைங்களோட எஜுகேஷனை வந்து மெயினாக ரூரல் ஏரியா இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ஒரு எஜுகேஷனை வந்து கொண்டு போகிறதுல ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஒன்லி சொல்யூஷன் பாசிபிள் இன் திஸ் சிச்சுவேஷன் இஸ் டு இம்ப்ளிமெண்ட் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் இன் மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூல்ஸ் போத் இன் கவர்மெண்ட் ரன் அண்ட் ப்ரைவேட்லி மேனேஜ்டு ஸ்கூல்ஸ். இதுக்கான ஒரே வழி என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, இன்க்ளூசிவ் எஜுகேஷனை வந்து கொண்டு வாங்க. ஸோ எல்லா பள்ளிகள்லையுமே வந்து டிசேபிள்டாக இருக்கிற குழந்தைங்களும் சேர்ந்து படிக்கிற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் வந்து கொண்டு வரணும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. With the exclusion of children with disabilities, education for all can never be fulfilled. ஸோ சொன்ன மாதிரி அந்த மாதிரி டிசேபிலிட்டி இருக்கிற குழந்தைங்க வந்து படிக்காட்டி, ஸோ எஜுகேஷன் ஃபார் ஆல்ன்றது வந்து என்றைக்குமே வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் டு அ ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் தேர் ரைட் டு எஜுகேஷன் லைக் த நார்மல் சைல்ட் கேன் நாட் பி டினைட். ஸோ அவங்களுக்கு வந்து மற்ற குழந்தைங்கள மாதிரி கிடைக்க வேண்டிய கல்வி வந்து என்றைக்குமே வந்து தவிர்க்கப்படக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஃபர்தர் தே கேன் நாட் பி எஜுகேட்டட் இன் ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் as it marks discrimination among the students by the school they attend, which is unethical, against our constitution, impracticable and highly expensive. ஸோ அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, தனியாக ஒரு ஸ்கூல் வந்து டிசேபிள்டுக்குன்றதுக்கு வேண்டாம். அது வந்து ஒரு குழந்தைங்களை வந்து வேறுபடுத்தி காட்டும், பிரித்து காட்டும், அவங்களுக்குள்ளேயே வந்து டிஸ்கிரிமினேஷனை வந்து கொண்டு வந்துடும் அப்படின்றத சொல்கிறாங்க. அது நியாயம் கிடையாது அப்படின்றத சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த மாதிரி ஸ்கூல்ஸ் கொண்டு வரது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. Since inclusive education provides students with multiple ways to engage with classroom materials, multiple representation of curricular concepts and multiple means for students to express what they have learned, both disabled and non-disabled students get learning benefits alike in inclusive learning environment. So inclusive education கொண்டு வந்தால் நிறைய விதத்தில் ரெண்டு விதமான குழந்தைங்க, நார்மலாக இருக்கிற குழந்தைங்களும் சரி, இன்க்ளூசிவ் டிசேபிள்டாக இருக்கிற குழந்தைங்களும் சரி, ரெண்டு பேருமே வந்து அந்த லேர்னிங்கோட பெனிஃபிட்டை வந்து அட்டைன் பண்ணிக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் அச்சீவ் ஆப்டிமல் லேர்னிங் ப்ரொஃபிஷியன்சி அக்கார்டிங் டு தேர் இண்டிவிஜுவல் லேர்னிங் பொட்டென்ஷியல். ஸோ அவங்களோட பொட்டென்ஷியலுக்கு ஏற்ற மாதிரியான ப்ரொஃபிஷியன்சி வந்து அவங்க அட்டைன் பண்ணிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் கெட் டெவலப்ட் இன்டெக்ரலி, சோஷியலி அண்ட் எமோஷ்னலி. ஸோ அவங்களே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இன்டர்னலாகவும் சரி, சோஷியலாகவும் சரி, எமோஷ்னலாகவும் சரி, எல்லா விதத்துலையுமே வந்து அவங்க டெவலப் ஆகிப்பாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. Further inclusion education in schools, especially at primary level of education, brings about changes in attitude of children, their teachers and parents towards their life in general. ஸோ ஒரு ப்ரைமரி லெவல்லையே வந்து இன்க்ளூஷன் எஜுகேஷன் கொண்டு வரும்போது குழந்தைங்களோட ஆட்டிடியூட்லேயே வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. குழந்தைங்க கிட்ட, டீச்சர்ஸ் கிட்ட அண்ட் பேரண்ட்ஸ் கிட்டேயுமே வந்து ஒரு சகஜமாக எல்லாருக்கிட்டையும் பழகிறது, எந்த ஒரு வேறுபாடு இல்லாமல் பழகிறது, இந்த மாதிரியான ஆட்டிடியூட்ஸ் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் லேர்ன்ஸ் to accept the strength and weakness of the other and get along with each other. ஸோ ஒருத்தவங்க கிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த் இது தான், அவங்களோட வீக்னஸ் தான், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு நடந்துப்பாங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. திஸ் எபிலிட்டி டு அட்ஜஸ்ட் அண்ட் அடாப்ட் இஸ் த வேல்யூபிள் ட்ரைட் நீடட் இன் எவ்ரி இண்டிவிஜுவல் so that they develop excellent interpersonal skills and live in harmony. ஸோ ஒரு லைஃப்பை வந்து பீஸ்ஃபுல்லாக ஒரு
வாழ்கிறதுக்கு வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தரோட வீக்னஸ் என்ன ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி அடாப்ட் பண்ணி தான் நம்ம வந்து சொசைட்டியில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து குழந்தைங்களுக்கு ப்ரைமரி லெவல்லே கிடைக்கும்போது அது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. This paves the way for developing functional efficiency to live and work in the society with lot of இதில் வந்து அடுத்த டாபிக் பார்த்துட்டோன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். ஸோ இதுக்கு வந்து நிறைய பிரின்சிபல்ஸ் வந்து சொல்கிறாங்க. மொத்தம் வந்து இதில் 8 பிரின்சிபல்ஸ் வந்து சொல்கிறாங்க இன்க்ளூசிவ் எஜுகேஷனுக்காக. ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா பிரின்சிபல் ஆஃப் டுகெதர்னஸ். இட் இஸ் அன் அப்ரோச் தட் பிரிங்ஸ் ஆல் சில்ட்ரன் டுகெதர் இன் அ காமன் எஜுகேஷனல் கம்யூனிட்டி. ஸோ இன்க்ளூசிவ் எஜுகேஷனுக்கு மொத்தம் வந்து 8 பிரின்சிபல் சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பிரின்சிபல் ஆஃப் டுகெதர்னஸ். ஸோ எல்லோரும் வந்து ஒத்துமையாக இருக்காது. இட் இஸ் அன் அப்ரோச் தட் பிரிங்ஸ் ஆல் சில்ட்ரன் டுகெதர் இன் அ காமன் எஜுகேஷனல் கம்யூனிட்டி. ஸோ எல்லோரும் வந்து ஒத்துமையாக ஒரே கம்யூனிட்டியாக வந்து இருப்பாங்க அப்படின்றது. அடுத்து பிரின்சிபல் ஆஃப் ஈக்குவாலிட்டி. எவ்ரி ஒன் ஹேஸ் த ரைட் டு அக்சஸ் நாலேஜ், ஸ்கில்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ எல்லாருக்குமே வந்து அவங்க நாலேஜ் ஸ்கில்ஸை வந்து அடையிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து பிரின்சிபல் ஆஃப் பார்ட்டிசிபேஷன். இட் ப்ரொவைட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் டு ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட் ஈக்குவலி வித் நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் தி டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ். ஸோ டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸில் எப்படி நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையுமே வந்து டிசேபிளாக இருக்கிற குழந்தைங்களுக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு. அடுத்தது பிரின்சிபல் ஆஃப் அக்செப்டன்ஸ். ஆல் சில்ட்ரன் irrespective of whether they belong to disadvantaged and marginalized group, society or disabled children, everyone should accept and welcome to the classrooms, mainstream schools by the teachers, parents and other stakeholders in children. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷனில் எல்லாருமே வந்து அக்செப்டன்ஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது டிசேபிள்டு குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, கம்யூனிட்டி வைஸில் இந்த மாதிரி மார்ஜினலைட் குரூப்பில் இருக்கிற குழந்தைங்களா இருந்தாலும் சரி, போராக இருக்கிற குழந்தைங்களா இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அக்செப்டன்ஸோடு இருப்பாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ டீச்சர்ஸ்குள்ளே, பேரண்ட்ஸ்குள்ளே, ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே எல்லாருக்கிட்டேயுமே வந்து அந்த அக்செப்டன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பிரின்சிபல் ஆஃப் ரிஜெக்ஷன் ஆஃப் ஸ்பெஷல் கிளாஸ் ரூம். அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஸ்பெஷல் கிளாஸ் ரூம் இன் மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூல்ஸ் ஃபார் தி எஜுகேஷன் ஆஃப் டிசேபிள்டு சில்ட்ரன் as well as disability specific schools CWSN are rejected as they stand for and promoting discrimination. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் ரிஜெக்ஷன் ஆஃப் ஸ்பெஷல் கிளாஸ் ரூம்ன்றது என்னென்னா ஸ்பெஷல் கிளாஸ் ரூம்ஸை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு நார்மலான கிளாஸ் ரூம்ஸ்லேயே வந்து அந்த மற்ற குழந்தைங்களுக்கும் தேவையான மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் சேஞ்சஸும் வந்து கொண்டு வந்திருக்கணும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஸோ ஸ்பெஷல் கிளாஸ் ரூம்ன்ற ஒரு விஷயத்தை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து எந்த டிஸ்கிரிமினேஷனும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக. அடுத்து பிரின்சிபல் ஆஃப் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ். த பிரின்சிபல் ஆஃப் இன்க்ளூஷன் எஜுகேஷன் கிவ்ஸ் emphasize that every child is different and unique. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இன்க்ளூசிவ் எஜுகேஷனில் எல்லா குழந்தைங்களுக்குமே ஒரு புரிதல் கிடச்சிரும். ஒவ்வொரு குழந்தைங்களும் வந்து டிஃப்ரெண்ட் தான், ஒவ்வொருத்தவங்களும் யூனிக்னு. therefore the classroom instruction should involve multiple methods of learning, multiple methods of teaching, instructional materials, assessment techniques as well as student learning support service and facilities. ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ரூமில் வந்து எப்படி இருக்கணும்னா ஒவ்வொரு குழந்தைங்களும் வந்து இண்டிவிஜுவல். ஸோ ஒவ்வொரு குழந்தைங்களும் யூனிக். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மல்டிப்ளான டீச்சிங் மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஒரே மாதிரி டீச் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல்ஸும் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் ஏற்ற மாதிரி வேரியஸாக யூஸ் பண்ணணும். அசைன்மெண்ட் டெக்னிக்ஸ் வந்து வேறு விதமாக இருக்கணும். ஸோ லேர்னிங் ப்ராசஸும் சரி, டீச்சிங் ப்ராசஸும் சரி, அங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து எல்லாருக்கும் தேவையான மாதிரி நிறைய விதத்தில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. thus the principle of individual difference in children is recognized and give importance in the learning atmosphere of the children. ஸோ அடுத்தது ஆப்போசிட் டு எக்ஸ்க்ளூஷன். Inclusion is the contrast to exclusion, discrimination and limitation on the ground of any differences. ஸோ இன்க்ளூஷன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், எக்ஸ்க்ளூஷனுக்கு ஆப்போசிட், ஒதுக்கப்படுறதுக்கான ஆப்போசிட் தான் வந்து இன்க்ளூஷன், சேர்ந்துக்கிறது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இன்க்ளூஷனில் வந்து எதோ ஒதுக்கப்படுறோம், டிஸ்கிரிமினேஷன்ற ஒன்றையும் லிமிட்டேஷன்ற ஒன்றையும் வந்து ஒதுக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஆல் சில்ட்ரன் who are disabled or need any special requirement for learning should be educated with normal children and have equal access to quality education. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, இங்கே வந்து எல்லா குழந்தைங்களுமே, டிசேபிளாக இருக்கிற குழந்தைங்களும் சரி, ஆவரேஜாக படிக்கிற குழந்தைங்களாக இருக்கட்டும், ஸ்பெஷல் நீட்ஸ் தேவைப்படுற குழந்தைங்களாக இருக்கட்டும், எல்லாருமே நார்மல் சில்ட்ரன் கூட
ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ ஒரு குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் படிக்கிறதுக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்தது பிரின்சிபல் ஆஃப் சேஞ்ச். இன்க்ளூஷன் எஜுகேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் சேஞ்சிங் த சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் டு மீட் தி ரெக்யர்மெண்ட்ஸ் அண்ட் நீட்ஸ் ஆஃப் தி சைல்டு அண்ட் நாட் அபவுட் சேஞ்சிங் த சில்ட்ரன் டு ஃபிட் இன் டு தி எஜுகேஷன் சிஸ்டம். ஸோ இதில் பிரின்சிபல் ஆஃப் சேஞ்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, எஜுகேஷன் சிஸ்டம் தான் மாறணுமே தவிர்த்து குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி குழந்தைங்கள் தேவைக்காக எஜுகேஷன் சிஸ்டத்தை தான் மாற்றி அமைக்கணும். ஆனால் எஜுகேஷன் சிஸ்டத்துக்காக குழந்தைங்க மாற தேவை கிடையாது அப்படின்றத சொல்கிறாங்க. Above mentioned principles attempt to ensure that all children learn together in the same school and get quality education irrespective of their caste, religion, color, gender and disabilities. So குழந்தைங்க எல்லாருக்குமே தரமான கல்வி எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஈக்குவலாக கிடைக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அவங்களுக்கு எந்த விதமான காரணங்கள் காட்டியும், கேஸ்ட்டு, ரிலீஜியன், கலரு, ஜெண்டர், டிசபிலிட்டி எந்த காரணம் காட்டியும் ஒரு தரமான கல்வி நிராகரிக்கப்படக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதுதான் பிரின்சிபல் ஆஃப் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். ஸோ இதில் 8 பிரின்சிபல் சொல்கிறாங்க. ஒன்று பிரின்சிபல் ஆஃப் டுகெதர்னஸ், எல்லோரும் ஒத்துமையாக இருக்கிறது. அண்ட் பிரின்சிபல் ஆஃப் ஈக்குவாலிட்டி, ஈக்குவலாக எல்லோரும் ட்ரீட் பண்ணுறது. அண்ட் பார்ட்டிசிபேஷன், ஸோ எல்லாருக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஈக்குவலாக கிடைக்கிறது. பிரின்சிபல் ஆஃப் அக்செப்டன்ஸ், ஸோ எல்லா குழந்தைங்களுக்குமே ஒரே விதத்தில் இவங்க எல்லாரையும் பற்றி அக்செப்ட் பண்ணி ஒரு சொசைட்டியில் வாழ்கிறது. அண்ட் பிரின்சிபல் ஆஃப் ரிஜெக்ஷன் ஆஃப் ஸ்பெஷல் கிளாஸ் ரூம், ஸோ ஸ்பெஷல் கிளாஸ் ரூம்ஸை அதில் டிஸ்கிரிமினேஷன் காட்டும் அப்படின்றனால அதை ரிஜெக்ட் பண்ணுறது. அண்ட் பிரின்சிபல் ஆஃப் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ், எல்லா குழந்தைங்களும் இண்டிவிஜுவல், ஒவ்வொருத்தவங்களும் யூனிக் அப்படின்றத காட்டுறது. அடுத்து ஆப்போசிட் டு எக்ஸ்க்ளூஷன், ஸோ இன்க்ளூஷனில் டிஸ்கிரிமினேஷனையும் லிமிடேஷனையும் ஒதுக்கி இன்க்ளூஷனை கொண்டு வர்றது. அண்ட் பிரின்சிபல் ஆஃப் சேஞ்ச், ஸோ குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி எஜுகேஷன் சிஸ்டமை மாற்றுறது. அதுக்கு பதிலாக எஜுகேஷன் சிஸ்டம்குள்ளே குழந்தைங்க ஃபிட் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது அப்படின்றது தான். ஸோ இந்த டாபிக் இதோட முடியுது. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா, இல்லை நான் டீச் பண்ணுற விதத்தில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.